எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டவுட் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய் எப்படி இருக்கீங்க? சூப்பர். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, சீரியல் இல்லை ஷூட்டிங் அது நம்ம மூவிஸ்லாம் பண்ணும்போது இந்த காஸ்டியூம்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும். இப்போ மூவினா அவங்க வந்து காஸ்டியூம்ஸு அஃபோர்ட் பண்ணிடுவாங்க. சீரியல்னும் போது நீங்கள் அந்த காஸ்டியூம்ஸ்லாம் அதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்குமா? நான் வேற கட்டின சாரியே கட்ட மாட்டேன். அதனால புதுசா 365 நாள் துபாயில ஒரு தடவை போட்ட ட்ரெஸ் இன்னொரு தடவை போட மாட்டாங்களா? இப்ப என்னன்னா மூவி போறப்ப அவங்க குடுக்குறாங்களே. இப்ப நான் சீரியல் பண்றதுனால நான் நிறைய காஸ்டியூம் வச்சிருப்பேன்னு. இப்ப நீங்களே எடுத்துட்டு வந்துருங்க மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்றாங்க. அச்சச்சோ, அப்படின்னும் போது கஷ்டமா இருக்குது. சூப்பர். எடுத்துட்டு போகணுமே அதுக்காகவே வேற ஏதாவது வெரைட்டியா கொடுப்பாங்களே. நீங்க பேசாம சோஷியல் மீடியா வந்துட வேண்டியதானே. கொலாப்ஸ், இப்போ ஒரு புது வார்த்தை DM ஃபார் கொலாபரேஷன். அப்படில வந்து அவங்களே நீங்க ஒரு போட்டோ போட்டீங்கன்னா போதும், புடவைல இருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸ்பான்சர் பண்ணி அது நீங்க என்னன்னு பாருங்க. சூப்பர். ஆஃப்டர் லாக்டவுன்ல அதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்களோட 2 பேரோட இந்த ஸ்கின் கேர் என்னென்ன ஸ்கின்னுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி பாதுகாப்பா இது பண்றீங்க, அதை பத்தி சில வார்த்தைகள். நேச்சுரலாவே நாங்க பியூட்டி தான். நாங்களாம் பெர்த் பியூட்டி அப்படின்றதுனால ப்ளீஸ். அதனால பெருசா ஒன்றும் மெயின்டைன் பண்றது இல்ல. ஜஸ்ட் ஒரு க்ரீம் நைட்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து வார்ம் வாட்டர் நிறைய எடுத்துப்போம். வந்துட்டு வாட்டர் வந்து அப்புறம் க்ரீம் போட மாட்டேன். ஒன்லி கடலை மாவு அவங்க அது மட்டும்தான். பேசாம இருந்துருவேன். இவதான் என்னமோ போடுவா. கடலை மாவு மட்டும், பைத்த மாவு, கடலை மாவு மாட்டா. என்ன போறேன்னு எப்படி இவ்வளவு க்ளோவா இருக்க அப்படின்னு கேட்டா, நான் ஜூஸ் குடிக்கிறேன், எக்ஸர்சைஸ் பண்றேன், நீ எதுவுமே பண்ண மாட்டற. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனேன்டி 10,000க்கு. 1 lakh சம்பாரிச்சேன்னா 10,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். எதுவுமே பண்ண மாட்டற, ஓடிக்கிட்டே இரு. அப்ப ஸ்கின் வந்து ரிங்கிள்ஸ் ஆகிட்டே தான். இல்ல எப்படி க்ளோவா கொஞ்சம் என்ன ஆன் பண்றோமோ அதுல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, பாடிக்கு பண்ணு. அப்பதான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியும். அப்பதான் நிறைய ஷூட்டிங் போக முடியும். மெயின்டைன் ஆனா தானே. சோ அதனால சொல்லுவேன், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லுவேன். அவங்க அப்ப ஸ்கூல்ல என்ன பண்ணாங்களோ அதவே தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சரியா அவங்க மெயின்டைன் பண்ணல. இல்ல ஆனா பயங்கரமா கரெக்ட்டா இருக்காங்க. ஆமா. நான் என்ன கேர் பண்ணிக்கவே மாட்டேன். மத்தவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க ஃபேமிலி டோட்டலா எல்லாருமே ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அதை பார்த்துப்பாங்க. அவங்களும் அவங்கள பார்த்துக்க மாட்டாங்க கொஞ்சம். சூப்பருங்க. டயட் எல்லாம் பண்ணிட்டே அதெல்லாம் எனக்கு கரெக்டாக பண்ணுறீங்க நீங்கள். பண்ணிக்கலாம். இது நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ டயட் அப்படின்னா இயற்கையிலே இருப்போமே. எதுக்கு செயற்கை? ஆமாம், கடவுள் கொடுத்த அழகு, அது நம்ம எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறோம், அவரு நம்மளை பார்த்துப்பாரு. அவ்வளோதான். பயங்கர ஒரு டிவோஷனலான ஒரு இன்டர்வியூவாக போயிட்டு இருக்குது, ஒரு தெய்வீகமான ஒரு இன்டர்வியூவா. இப்போ வந்து அந்த டயட் பிளான்லாம், இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா நான் வந்து காலையில் இதுதான் சாப்பிடுவேன், மதியானம் இந்த ஜூஸ் குடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சார்ட் போட்டு வாழ்வாங்க. அப்படின்னும் போது நீங்க அந்த மாதிரி ஏதாவது டயட் போடாமே நான் டயட்ல தான் இருப்பேன். ஓகே, எனி டைம் ஷூட்ல இருக்கிறதுனால சரியா சாப்பிட மாட்டாங்க. ஷூட்டிங் சாப்பாடு நல்லா இருக்காதுன்றதுனாலயா? நல்லா இருக்கும். ஓகே, எனக்கு ஒத்துக்கறாது. ஆமா, என்னங்க எப்ப பார்த்தாலும் கறி குழம்புன்ற பேர்ல அதையே போட்டுக்கிட்டு அது வீட்ல இருந்தா நல்லா சாப்பிடுவேன். ஷூட்டிங் போய்ட்டா வீம்புக்கு பட்னியாவே இருப்பேன். சாப்பிடவே மாட்டேன். சாரி, சாப்பிடவே மாட்டாங்க. ஐயோ, அவங்க வேற காலையில உங்களை கூட்டு போயிட்டு நைட்டு தானே விடுவாங்க. அப்போ எல்லீர் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே இருந்துப்பாங்க. கோகனட் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே மேனேஜ் பண்ணுவாங்க. சூப்பர். மத்தபடி டயட் எதுவுமே பெருசா ஃப்ரூட்ஸ் தான். நீங்கங்க? நான் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய எடுத்துப்பேன். வந்து ஃப்ரூட்ஸு, ஆல்மண்ட் அந்த மாதிரி எடுத்துப்பேன் வந்து ஸ்கின்னுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேருக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஹேருக்கு வந்துட்டு இந்த சின்ன வெங்காயம்லாம் அதுக்கப்புறம் அந்த வெந்தயம்லாம் அரைச்சி தேய்ச்சோன்னா ரொம்ப நல்லது வந்து ஹேருக்கு. வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகாது அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா. ஓகே. ஸோ அது வந்து நம்ம கெமிக்கல் கிடையாது, வெளியில் வாங்குறது கிடையாது, நம்ம வீட்டிலேயே யூஸ் பண்ணுறது தானே. ஸோ அந்த மாதிரி வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணிப்பேன். நீங்கங்க ஹேர் கேருக்கு? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். அது நம்ம நல்லா எண்ணெய் தேய்ச்சோமா ஆயில் மசாஜ் எடுத்துப்பாங்க. அப்படியா? அது பண்ணுவேன். ஆயில் மசாஜ், ஹேருக்கு ஆயில் மசாஜ் எடுத்துப்பாங்க. அப்புறம் என் பொண்ணு ஏதாவது ஷாம்பு அப்பப்போ மாத்திக்கிட்டே இருப்பான். அந்த டிவில ஆட பார்த்துட்டு இது போட்டோம்னா இப்படி வளரும் அப்படி வளரும். இது வந்து இந்த
இந்த ஷாம்பு நல்லா இருக்கு, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேன்ட்டு நான் அதையும் போட்டு குளிச்சுட்டு போயிடுவேன். ஓகே, சூப்பர். அதாவது இப்போ இந்த கோவிட் டைமில் வந்து என்னென்ன ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம்? ஏன்னா வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்கிறதுனால அவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லிடலாம், என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கலாம் ஒரு இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் 2 பேரும் நான் கேட்கவே மாட்டேன், அதனால எனக்கு வந்து அவர் அட்வைஸே பண்ண மாட்டார். தலைவலிக்குதுன்னு சொன்னா கூட ஏதாவது டேப்லெட் கொடுத்தா நம்பி போடலாமா? ஏங்க நம்பி வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க, ஒரு டேப்லெட் கூட்டிட்டு போயிடுவாரு, கொடுக்க மாட்டாரு. நீ வந்து மெடிக்கல் ஷாப்ல வாங்கி போட்டுக்கோ, என்னோட டேப்லெட் எதுவும் போடாதுன்னு சொல்லி கொடுக்க மாட்டாரு. என்ன வலி, உயிர் போன வலினால கொடுக்க மாட்டாரு. மெடிக்கல் வாங்கி எழுதி தரேன், அது போய் வாங்கி போட்டுட்டு. சூப்பருங்க. நீங்க அதாவது நான் வந்து யோகா பண்ணுவேன், பிரீத் அண்ட் பிரீத், இன்ஹேல் எக்ஸேல். யோகா ரொம்ப முக்கியம் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது கபசுரா குடிநீரை வந்து குடிக்கிறோம். அது இல்லாமல் வீட்லேயே வந்துட்டு இந்த வெத்தலை, அப்புறம் பூண்டு, அப்புறம் வந்துட்டு மிளகு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கணும் வந்துட்டு. இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இம்யூனிட்டி அதிகமாகும் வந்துட்டு இது குடிச்சோன்னா. அது இல்லாமல் வந்துட்டு இதில் இந்த கொய்யா இலை அது, அதுக்கப்புறம் வந்துட்டு வேப்பிலை, அப்புறம் மா இலை, அதுக்கப்புறம் லெமனோட இலை, அப்புறம் பப்பாயா அதோட இலை, இதெல்லாம் போட்டு ஒன்றா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா தண்ணி ரொம்ப நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவராவது அது நல்லா கொதிச்சு ஒரு 50 ml வரணும். அந்த குடிச்ச வீட்டில் எல்லாரும் ஒரு 1 லிட்டர் போட்டு எல்லாருக்கும் ஒரு 50 ml வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிற மாதிரி வந்து நல்லா கொதிக்க வச்சு குடிச்சோன்னா நல்லது. அதுதானே. சூப்பருங்க, இது ஒரு நல்ல விஷயம், எல்லாமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. யா, அப்புறம் நான் இன்னைக்கு இன்டர்வியூ வந்துட்டு ரொம்ப ஒரு ஜாலியா ஒரு கலகலப்பா போச்சு. அப்படியா? நீங்க எதிர்பார்த்த என்ஜாய் பண்ணி பேசினா. ஆக்சுவலா உங்களோட ஃபேன். ஐயோ, தேங்க்யூங்க. உங்களோட இன்டர்வியூஸ்லாம் நிறைய பார்த்திருக்கேன். தேங்க்யூ so muchங்க. இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது வந்து. சூப்பர்ங்க, தேங்க்யூ. எனக்குமே ஐயோ பயங்கரமான ப்ளஷர். ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப ஒரு கலகலப்பான ஒரு பேட்டி வந்து நீங்க 2 பேரும் கொடுத்துருக்கீங்க. அது வந்து பார்க்குற எல்லாருமே பயங்கர என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் மார்னிங்ல கூட நீங்க அந்த வெந்தயம், அதுக்கப்புறம் ஓமம், அப்புறம் சோம்பு இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் ஜீரகம், இதெல்லாம் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஒரு கிளாஸ் நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லது. கண்டிப்பா இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பயங்கரமா எல்லாமே இருக்கு, ஃபன் இருக்கு, மெடிசினல் டிப்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்குது இந்த இன்டர்வியூல. ஃபன் பேக்டு இன்டர்வியூ. தேங்க்யூ so much for your lovely time. Thank you.